Hello everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக், ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் பார்க்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக், பஃப்ஸ். பஃப்ஸில் 3 டைப்ஸ் நான் பண்ண போகிறேன், வெஜிடேரியன், எக் அண்ட் சிக்கன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எக் பஃப்ஸ் பண்ண ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் கிரேவி பண்ணலாம், ஒரு மசாலா மாதிரி. ஸோ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் உப்பு. ஸோ இப்போ அந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சிக்கன் வச்சுருக்கேன். அண்ட் வெஜிடேரியன் பஃப்புக்கு பட்டாணியும், இது ஃப்ரோசன் பீஸ், பட்டாணியும் உருளைக்கிழங்கு, இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு. அப்புறம் எக் பஃப்ஸுக்கு எக்கு வேக வச்சுருக்கேன். அப்புறம் பேஸ்ட்ரி ஷீட், பேஸ்ட்ரி இது வந்து ரெடி ரோல்டு. ஸோ அப்படியே ரெடியாக இருக்கும், நம்ம அப்படியே ஈஸியாக வச்சிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அந்த நல்ல பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போடும்போதே மூடி வச்சோன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் மாறிடும் அந்த வேகும் போது. ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் இப்படி மூடி வச்சோன்னா தக்காளி ஈஸியாக வந்துடும், சூப்பராக ஈஸியாக வேலை நடக்கும். தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சில்லி பவுடர் போடணும். கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், நிறைய போட வேண்டாம், ஏன்னா ரொம்ப திக்காகிடும். ஸோ கொஞ்சம். அப்புறம் டர்மரிக் பவுடர், கரம் மசாலா நல்லா வதக்கிடலாம். ஹீட் கம்மி பண்ணிடலாம். ஆமாம், உப்பு. ஸோ பஃப்ஸ் பண்ண நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் நல்லா ட்ரையாக திக்காக தான் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து பஃப் வந்து ஊறிடாது. ஸோ கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணலாம். இப்போ இந்த பேஸில் தான் நம்ம வந்து முட்டை, அப்புறமா வெஜிடேரியன் உருளைக்கிழங்கு, பட்டாணி அண்ட் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண கிரேவியை 3ஆக பிரித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ சிக்கன் போடலாம். ஸோ சிக்கன் டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ இது சிக்கன் பிரெஸ்ட்ன்றனால டக்குன்னு வெந்துடும். ஸோ மூடி வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். மூடி வச்சு சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ரொம்ப சிம்மில் வச்சு லோ ஹீட்டில் வச்சே குக் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஜஸ்ட் சிக்கன் பிரெஸ்ட் தான், சின்னதாக நம்ம வெட்டி போட்டிருக்கனால சூப்பராக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது டன். ஸோ இதை நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம். ஸோ சேம் பேஸ் வித் அந்த உருளைக்கிழங்கும் அண்ட் பட்டாணியும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேஷ்ட் பொட்டேட்டோ, நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பட்டாணி. இதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும், இந்த ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு இப்போ எல்லாமே பிளெண்ட் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு, அந்த மசாலா, அப்புறம் அந்த பட்டாணி எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாம் ரெடி. இது உருளைக்கிழங்கு, இது சிக்கன்
அண்ட் இது வந்து முட்டைக்குரிய அந்த கிரேவி. ஸோ முட்டை வந்து வைக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த பேஸ்ட்ரி ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எக் வாஷுக்கு ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த பேஸ்ட்ரி ஷீட்டை வைக்கும் போது நம்ம சும்மா அந்த பிளேட்டில் நம்மளோட மைதா மாவு அதை எடுத்து வச்சுருக்கேன். பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றும் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இந்த இந்த பேக்கில் இருக்கிற குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஃபாலோ பண்ணலாம். நம்ம இந்த ஃபேன் ஓவன். ஸோ ஃபேன் ஓவன் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 to 15 minutes குக் பண்ணணும் இதில் போட்டிருக்கு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அந்த ஸ்டஃபிங்கை வந்து எப்படி நம்ம இதில் ரோல் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாவு ஓப்பன் பண்ணோன்னே கிராக்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். கிராக்ஸ் இருந்ததுன்னா சும்மா லைட்டாக தான் தடவணும், ரொம்ப நம்ம அமுத்திடக்கூடாது. ஏன்னா இது வந்து கரெக்டான சைஸில் தான் இருக்குது பஃபோட சைஸு. ஸோ லைட்டாக அழுத்தினா போதும். அண்ட் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். எக் பஃபுக்கு வந்து இந்த மாதிரி மசாலா வச்சுட்டு லைட்டாக அமுத்தலாம். ரொம்ப மசாலா தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும். ஸோ இப்போ அது மேலே கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷீட் அதே மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே வந்து லைட்டாக கோடு போடலாம் இப்படி நீட்டாக. ஸோ தட் அது ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எக் வாஷ் முட்டை அதை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டும், ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி ஒட்டும். அப்புறம் நல்ல ஒரு ஓவனில் குக் ஆகும்போது நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும், ஒரு கிளேஸ் கொடுக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து இது மேலே வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வந்து லைட்டாக அப்படி தடவிக்கலாம். அதை வச்சுட்டு மறக்காமல் அந்த எக் வாஷ் கொடுக்கணும். முட்டை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட தேவையில்லை, ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணால் ரொம்ப நீட்டாக வரும். இந்த சைடில் நம்ம வெஜிடபிள் பஃப் பண்ணலாம். வெஜிடபிள் பஃப் வந்து நம்ம பேக்கரியில் கிடைக்கிற ஷேப், அந்த யூஸ்வலாக பேக்கரிஸில் கிடைக்கிற ஷேப் அது ட்ரை பண்ணலாம். இதில் இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் வைக்கலாம். ஸோ பஃப்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
அண்ட் அதோட நம்ம டீயோட சாப்பிடலாம். ஒரு இதை வெட்டி காட்டுறேன். வெட்டி காட்டுறேன். நடுவில் வச்சு வெட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சைட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக குக்காக இருக்குன்னு. ஸோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு. டீயோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பஃப் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சென்னை டு லண்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.